நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தொல்லைகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுத்து நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனது, உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 112 சங்கீதம் 7 வசனம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 112 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், கர்த்தர் மேலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவரையே நம்பி எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்பி அவரை சார்ந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. எபிரேயர் 3 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமாம், ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கையில் முடிவு பரியந்தம் உறுதியாய் அவரை பற்றிக்கணும். அதற்கு நமக்கு ஜெப ஜீவியம் அவசியம். தினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 12 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய முகத்தை அதிகமாக தேடும் பொழுது, உறுதியாய் உள்ளத்தோடு தேடும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் 20 வசனத்தில், யூதா 1:20, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. அன்ற மேல் விசுவாசத்தில் உறுதியாக, ஜெபத்தில் உறுதியாக அவரே சார்ந்திருக்கும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஏசாயா 26:3 வாசிப்பது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் பகுதி மக்கள், எங்கள் வட்டாரத்து மக்கள், எங்கள் பட்டணத்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேசத்தின் குடிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்டுக்கொள்ளுங்க. குறிப்பாக இந்த நாளிலும் தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, தேனி மாவட்ட மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அங்குள்ள சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அங்குள்ள ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபைகள் வளரட்டும், பெருகட்டையா. குறிப்பாக சபையில்லாத கிராமங்களிலே, தேனி மாவட்டத்தில் சபையில்லாத கிராமங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய ஆட்களை கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளில் எங்களை முற்றிலும் வாய்ப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு தொடர்ந்து நடத்துவீராக. ஆசீர்வதி
ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.